வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதனை ஈடு செய்யும் வகையில் வரும் 25ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவித்தது தமிழக அரசு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள அலைமோதிய மக்கள் கூட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். தாம்பரம் முதல் கூடுவாஞ்சேரி வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். மதுரவாயில் பூவிருந்தவள்ளி பகுதியில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் களை கட்டும் இறுதிக்கட்ட வியாபாரம். புத்தாடை, பட்டாசு மற்றும் பலகாரங்கள் வாங்க கடை வீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை பெருநகர் முழுவதும் 18,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் நியமனம். கூட்ட நெரிசலில் காணாமல் போனவர்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து தரும் வகையில் காவல்துறை சிறப்பு ஏற்பாடு. தென்கிழக்கு அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி அன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குரோம்பேட்டை, பல்லாவரம் இடையே ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழைநீர். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி, குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். கடை பகுதிகளுக்குள்ளும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியதால் வியாபாரிகள் செய்வதறியாது தவிப்பு. தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கான பரிந்துரை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி
திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். அனைத்து விதமான ஆதிக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாளும் கேடயமுமாக முன்னெடுப்பது அனைவரின் கடமை என முதலமைச்சர் பேச்சு. கொள்வதை மட்டுமல்ல, பகைப்பதை, சண்டை போட்டுக் கொள்வதை, அவமானப்படுவதை என எதையும் பண்பட்ட வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உலுக்கி விடுகிறது. நம் சமுதாயத்தை தலைகுனிய செய்து விடுகிறது. பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை பறிக்கும் ஆணாதிக்கமும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். ஆணவ படுகொலைகளுக்கு சாதி மட்டுமே காரணமல்ல, இன்னும் பல காரணங்களும் இருப்பதாக முதலமைச்சர் வேதனை. சமுதாயத்தில் சாதி வேற்றுமைக்கு எதிராக, ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆணவ படுகொலை நடைபெறும் போது அது தொடர்பான வழக்குகள் அனைத்திலும் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இப்படுகொலைக்கு சாதி மட்டுமே காரணமல்ல, இன்னும் பல காரணங்களும் இருக்கின்றன. சமுதாயத்தில் சாதி வேற்றுமைக்கு எதிராக, ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தர வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் பேச்சு. நாம் ஒரு சிறந்த அமைப்பாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் ஒன்றிய அரசு ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்து கல்வி உரிமை சட்டம், RTE என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின்பால் நமக்கு வழங்கக்கூடிய 450 கோடி ரூபாய் அந்த பணத்தை மட்டுமே இப்போது விடுவித்திருக்கிறார்கள். அதிமுக வாங்கிய கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டவில்லை, திமுக வாங்கிய கடனுக்கும் தான் வட்டி கட்டி கொண்டிருக்கிறீர்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார், நீங்க வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல, நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. தமிழக அரசின் இயலாமையை மறைக்கவே மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று திமுக பழி போடுவதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. மத்திய அரசு இதுவரை 17.15 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாகவும் விளக்கம். மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் 2 முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில். ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை, இன்னொன்று மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி. இந்த 2ஐ தவிர அவருடைய பேச்சில் நான் வேறு எதையும் பார்க்கவில்லை. இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் இறந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். சர்ச்சைக்குரிய இருமல் மருந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த மன்றத்தில் 23 மன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள்.
இந்த பொருள் சம்பந்தமான விரிவான அறிக்கை ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது என்றாலும் பேசியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய பதிலை மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் பலி. தமிழக அரசின் அலட்சியமே காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. பல்வேறு வேதியியல் பொருள்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணம்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றது. சர்ச்சைக்குரிய கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கியது அதிமுக அரசுதான். சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. விவசாயிகளிடமிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை திமுக அரசு சரியாக கொள்முதல் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி புகார். நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்க நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின. ஆனால் அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லுவார். கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்குவதற்கு மத்திய அரசு காரணம். நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பது தொடர்பாக இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி பதில். நீங்க ஒரே நிமிஷம் நீங்க தெளிவா பதில் சொல்லியாச்சு. ஒன்றிய அரசிட்ட அனுமதி மட்டும் அவர் வாங்கி தர சொல்லுங்க. நாளைக்கே வாங்கி தர சொல்லுங்க. கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டும். இதை யாரை காப்பாற்றுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான், கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான். தமிழக மக்களுக்கு திமுக உருட்டுக்கடை அல்வா மட்டுமே கொடுத்து வருகிறது. இதுவரை கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டும். அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்கிறேன், இதை வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். அதிமுகவை இருட்டுக்கடை போல் மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. திமுகவை உருட்டுக்கடை என விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் திருட்டுக்கடை அல்வாவாக இன்றைக்கு இருப்பதாக சாடல். ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற இருவரையும் மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு இருவரணியாக வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனார்? அந்த இருவரணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் போகிறார். இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறது. கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் தற்போது வரை ஒப்புதல் வழங்கவில்லை. சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்கள் உள்ளடங்கிய
கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு கடந்த 29/4/2025 அன்று இப்பேரையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் மீது ஒப்புதல் வேண்டி மாண்புமிகு ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வாக்குவாதம். சபாநாயகர் அப்பாவு அமரக்கூறியும் வேல்முருகன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. 4 நாட்கள் நடைபெற்ற பேரவையில் 16 சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். விஜயின் தாவேக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பதால் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் பதில். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை விசாரித்து வந்த எஸ்ஐடி அலுவலகம் அருகே எரிந்து கிடந்த காகிதங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சேதமடைந்த பென்டிரைவும் கண்டெடுக்கப்பட்டதால் சர்ச்சை. வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் இருதரப்பு மீதும் எதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது? சம்பவம் தொடர்பாக 2 வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சம்பவத்தை கட்டுப்படுத்தாமல் திருமாவளவன் பிரச்சனையை தூண்டும் விதத்தில் செயல்படுவதாக தெரிகிறது எனவும் கருத்து. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் படுகொலை வழக்கில் 6வது நபர் கைது. காவல்துறை வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்த சிபிஐ. இலங்கை பிரதமராக பதவியேற்ற முதல் முறையாக இந்தியா வந்த ஹரிணி அமரசூரியா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடினார். பீகாரில் என்டிஏ கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். குஜராத்தில் முதலமைச்சர் பூபேந்திர படேல் தலைமையில் 26 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை பதவியேற்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா உள்ளிட்ட புதுமுகங்கள் பதவியேற்றனர். டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் மோதிக்கொண்ட ஐஆர்சிடிசி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள். குப்பை தொட்டிகளை வீசி தாக்கிக் கொண்ட காட்சி இணையத்தில் வைரல். போரினால் சிதைந்து போன காசாவை 6 லட்சம் கோடி ரூபாயில் சீரமைக்க பாலஸ்தீன அரசு முடிவு. 3 கட்டங்களாக 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கும் திட்டத்தை வெளியிட்டார் பாலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபா. சீன அதிபர் ஜின்பிங்கை 2 வாரங்களில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சீனாவுக்கு விதிக்கப்பட்ட 100% வரி விதிப்பு நிலையானது அல்ல எனவும் விளக்கம்.